ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ப்ராசஸில் ஸ்டெப் 5 பார்க்க போகிறோம். டேட்டா மாடலிங் ஆர் மாடல் த பில்டிங் பார்க்க போகிறோம். டேட்டா மாடலிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா சம் டெக்னிக்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது. டேட்டா மாடலிங் மீன்ஸ் டேட்டா அனலைஸ் பண்ணியாச்சு அண்ட் தென் ரிட்ரீவ் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு இல்லையா. சம் டெக்னிக்ஸ், அதாவது மெஷின் லேர்னிங்களோ இல்லை டேட்டா மைனிங்கோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ சம் டெக்னிக்ஸை அப்ளை பண்ணி ஒரு மாடலாக கொண்டு வரது தான் டேட்டா மாடலிங் அப்படின்னு வந்து சொல்வோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிங் மாடல்ஸ், ஒரு மாடல்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்போது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்டில் எல்லாம் டேட் பண்ணியாச்சு, லாஸ்ட் ஸ்டெப்புன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வருவோம் இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா மாடல்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். என்னென்ன தேவை, எப்படிலாம் இருக்கணும், அந்த மாடல்லே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன எப்படி பண்ணால் எப்படி வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடல் அண்ட் வேரியபிள் செலெக்ஷன்ஸு. வேரியபிள் செலெக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு மாடல்ஸ் இருக்குன்னா அந்த மாடல்ஸ் வந்து நம்ம டேட்டா அனலைசிஸ், டேட்டா வந்து கொண்டு வந்தாச்சு, டேட்டா அனலைசிஸ் மூலமாக எல்லாம் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரி டேட்டா தேவையோ அந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் டைப்பு, செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் என்ன இருக்கணும், மாடல் டைப்பு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் ரிகர்ஷன்ஸ், மெஷின் லேர்னிங்காக இருந்தால் கே நியரஸ்ட் நெய்பர்ஸ், அந்த மாதிரி மாடல்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். வேரியபிள்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டா அனலைசிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அனலைசிஸ் தகுந்த மாதிரி நம்ம வந்து வேரியபிள்ஸை நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹவுஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதோடய வேரியபிள்ஸ் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஹவுஸ் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வரது ஹவுஸ் ப்ரைஸு, அதுவும் ஒரு வேரியபிள்ஸு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் எத்தனை இருக்குது, அதோடைய சைஸ் என்ன, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேரியபிள்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. இப்போ இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, அப்போ இந்த இடத்துல இவ்வளோ இருக்கும், அப்போ இது மாதிரி இருக்கும் அப்படின்றது இருக்குது இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சாச்சு, மாடல் எக்ஸிக்யூஷன்ஸ். மாடல் எக்ஸிக்யூஷன்ஸ் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா யூஸிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் லைப்ரரிஸ் மூலமாக அந்த மாடலை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் லைப்ரரிஸ்னால் ஸ்டாட் மாடல்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து எதுக்காகனா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல், லீனியர் ரிகர்ஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் ஸ்கைஸ்கிட் லேர்ன் இருக்குது, இது வந்து மெஷின் லேர்னிங்க்கு நம்ம கே நியரஸ்ட்டு நெய்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ லீனியர் ரிகர்ஷனாக இருந்ததுன்னா பைத்தான் கோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஸ்டாட் மாடல்ஸ் எது, அண்ட் தென் எக்ஸ்ன்றது ப்ரெடிக்டர் வேரியபிள்ஸ், ஒய்ன்றது டார்கெட் வேரியபிள்ஸ், அண்ட் தென் எக்ஸை வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கொண்டு வரும். அந்த மாடல் வந்து ஃபிட்னஸ்க்காக தான் இது, அந்த ஃபிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதுக்காக. லாஸ்ட்டில் அந்த மாடலை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், என்ன வேரியபிள்ஸு, அது நம்ம என்ன டார்கெட் பண்ணுறோம், கான்ஸ்டண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் எவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லீனியர் ரிகர்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு கே நியரஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது மெஷின் லேர்னிங்கான ஸ்கைஸ்கிட் லேர்னா பைத்தான் இதான் பார்த்தீங்கன்னா கே நியரஸ்ட்டில் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். மாடல்ஸ் வந்து என்ன நைபர்ஸ் இருக்குது அப்படின்றது, இது ஃபிட்டிங்காக யூஸ் பண்ணுறது, இது அக்வேரிஸுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா கே நியரஸ்ட் நெய்பர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற பைத்தான் ப்ரோக்ராமிங் கோடு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா மாடல் டயக்னஸ்டிக்ஸ் அண்ட் மாடல் கம்பேரிசன்ஸ். இப்போ வந்து மாடல் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். நம்ம ஒரு மாடல் வந்து எவாலுவேட் பண்ணியாச்சு இல்லையா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் தென் ஒவ்வொரு மாடலையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அதில் என்ன எரர் மெஷர்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த மாடல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். இந்த எரர் மெஷர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் ஸ்கொயர்ட் எரர். இது வந்து எதுக்காகனா ப்ரெடிக்ட் எடுக்கும், நம்ம ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்போம், ஆக்சுவல் வேல்யூக்கு இருக்கும் இல்லையா, அதுக்கு ரெண்டுத்துக்குள்ள எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் இது பார்த்திங்கன்னா மீன் ஸ்கொயர்ட் எரர். எரர் வந்து இதில் வந்து அதிகமாக காட்டுச்சுன்னா டிஃப்ரென்ஸில் நமக்கு வந்து எரர் வரும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவல் எரர், இது ப்ரெடிக்டர், இது ஆக்சுவல், இந்த நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஹோல்ட் அவுட் சாம்பிள்னால் ஒரு டேட்டா வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம், ஒரு போர்ஷன் ஆஃப் டேட்டாவை மட்டும் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஹோல்ட் அவுட் சாம்பிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அது வந்து எப்படின்னா ட்ரைனிங்க்கு 80%, டெஸ்ட்டுக்கு 20% டெஸ்ட்டு வந்துடும். ட்ரைன் த மாடல் அந்த ட்ரைனிங் செட். இப்போ 80% இருக்கிறது எதெல்லாம் ட்ரைனிங்கில் நம்ம செட்டில் இருக்கோ அதை நம்ம ட்ரைன் பண்ணுவோம். அண்ட் தென் எதெல்லாம் வந்து டெஸ்ட்டில் இருக்கோ அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம எரர் வந்து மெஷர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கம்பேரிசன்ஸ் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது
நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் எம்எஸ்சி பார்த்தோம் இல்லையா, ஒரு மாடல்ஸ் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்போம், ஆக்சுவல் இருக்கும் இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வந்து கம்பேரிசன்ஸ் இருக்குது, எவ்வளோ எரர்ஸ் வருது, என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் மாடல் கம்பேரிசன்ஸ். மாடல் கம்பேரிட்டன் வந்து நம்ம வந்து இதில் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்பிரட்டபிலிட்டி அண்ட் டிப்ளாய்மெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா மாடல் கம்பேரிசன்ஸு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கம்பேர் சிம்பிள் லீனியர் ரிகர்ஷன்ஸ், நம்ம ஒரு சிம்பிள் லீனியர் ரிகர்ஷன்ஸ் நம்ம ஒரு மாடல் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மாடல் காம்ப்ளெக்ஸ், மெஷின் லேர்னிங்கில் காம்ப்ளெக்ஸான ஒரு மாடல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் த ரேண்டம் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ சிம்பிள் லீனியர் ரிகர்ஷனுக்கும் இந்த மாடல் ஃபாரஸ்ட்டுக்கும் என்ன கம்பேர் பண்ணுறோம், என்னென்ன வந்து இதுலேருந்து இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இல்லை அப்படின்னு பார்ப்போம். இது வந்து எது மூலியமான ஹோல்ட் அவுட் சாம்பிள் மூலம், அதாவது சொன்னாலே ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் பட் வந்து நம்ம டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எதில் கம்மியான எரர் வருது, இப்போ சிம்பிள் லீனியர் ரிகர்ஷன்ஸையும் ரேண்டம் ஃபாரஸ்ட்லேயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எதில் வந்து கம்மியான எரர் வருதோ அதை நம்ம வந்து எடுத்துக்கணும். அது லீனியர் ரிகர்ஷனாக இருந்தாலும் சரி தான், மெஷின் லேர்னிங்கில் இருந்தாலும் சரி தான், கம்மியான எரர் இருக்கிறது எடுத்து நம்ம வந்து மாடலாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மாடல் டயக்னஸ்டிக்ஸு. மாடல் டயக்னஸ்டிக்ஸ்னால் அஷ்யூமன். இப்போ வந்து மாடல் அஷ்யூம்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்புட் கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். அந்த இன்புட் வந்து கரெக்டாக ஆகிடுச்சுன்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டு நம்ம அஷ்யூம்ஸில் கொடுக்குற இன்புட்டும் கரெக்டாக சூட்டேபிள் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த மாடலே வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ லீனியர் ரிகர்ஷனில் ரெசிடியல் பிளாட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வேரியன்ஸ் ஆஃப் எரர்ஸ். இப்போது ஒரு குறிப்பிட்ட எரர் வருது, அந்த ஆனால் டெஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா மாடல் த டேட்டா வந்து நம்ம மாடல் பண்ணுறோம். இதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.